தமிழ்நாடு, மலேசியா, சிங்கப்பூர், கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் எல்லாம் ஜனவரி 15ஆம் தேதி வியாழக்கிழமை பொங்கல். மற்ற நாடுகள் எல்லாம் ஜனவரி 14ஆம் தேதி புதன்கிழமை பொங்கல். பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் தமிழ்நாடு தஞ்சாவூர் நேரப்படி காலை 8:05 9:25 வரை, அடுத்து 11 மணியிலிருந்து 12:20 வரை. மலேசியா கோலாலம்பூர் நேரப்படி காலை 8:55 முதல் 10:20 வரை, அடுத்து 11:55 முதல் 13:20 வரை. சிங்கப்பூரில் காலை 8:45 முதல் 10:10 வரை, அடுத்து 11:45 முதல் 13:10 வரை. வணக்கம். என்னுடைய கண்ணன் பஞ்சாங்கம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை காமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி. வணக்கம். நான் கண்ணன் பஞ்சாங்காசிரியர் பேசுகிறேன். 2026 தை பொங்கல் ஜனவரி 14ஆம் தேதியா 15ஆம் தேதியா, பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாடு, மலேசியா, சிங்கப்பூர், கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் எல்லாம் ஜனவரி 15ஆம் தேதி வியாழக்கிழமை பொங்கல். மற்ற நாடுகள் எல்லாம் ஜனவரி 14ஆம் தேதி புதன்கிழமை பொங்கல். ஏன் இந்த மாதிரி தேதி மாறுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். பொங்கல் அப்படிங்கிறது தை மாதம் 1ஆம் தேதி. அது ஃபிக்ஸட், அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இல்லை. அதே நேரத்தில் ஏன் இப்படி தேதி மாறுது? ஆங்கில தேதி. நம்ம தமிழ் பண்டிகைகள் அப்படிங்கிறது நிரந்தரமான விஷயம் இல்லை. அது மாதிரி தமிழ் மாதங்களும் ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள் அப்படிங்கிறதும் நிரந்தரமானது இல்லை. சில நேரங்களில், சில வருஷங்களில் தை, மாசி இதெல்லாம் 29 நாள் இருக்கும். சில வருஷங்களில் 30 நாள் கூட இருக்கும். வைகாசி, ஆனி இதெல்லாம் 31 நாளும் இருக்கும். சில வருஷங்களில் 32 நாளும் வரும். இந்த மாதிரி பெரிய வித்தியாசங்கள் வரும். இதுக்கு காரணம் என்னென்னா, நம்முடைய தமிழ் வருட மாத அமைப்பு, அதற்கான கணிதம், அதுதான் காரணம். உண்மையிலேயே பார்த்தா நம்ம தமிழ் வருட கணக்கு, மாத கணக்குங்கிறது மிகச்சிறப்பான அறிவியல் பூர்வமான ஒரு விஞ்ஞானபூர்வமான விஷயம். முழுக்க முழுக்க அஸ்ட்ரானமி, கிரகங்கள், அவைகள் சுற்றக்கூடிய வேகங்கள், இவைகளெல்லாம் வைத்து கணக்கிடப்பட்ட ஒரு விஷயம். இந்த மாதங்கள் எப்படி முடிவு பண்ணப்படுது அப்படின்னா, சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில், அதாவது சூரியனுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக வச்சு இந்த மாதங்கள் எல்லாம் முடிவு பண்ணுறோம். சூரியன் வானத்தில் சுற்றி வரக்கூடிய இதை வைத்து இதை முடிவு பண்ணுறோம். இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது, சூரியன் சுற்றி வரல, பூமி தான் சூரியனை சுற்றுது. இது அறிவியல் பூர்வமான உண்மை. ஆனால் நாம் பூமியில் இருக்கிறோம். பூமியில் இருந்து மேலே பார்க்குற போது வான மண்டலத்தில் கிரகங்கள் சுற்றி வரக்கூடிய பாதையை பார்த்தால் அது ஒரு வட்டப்பாதையாக இருக்குது. அந்த வட்டப்பாதையில் அதை 12 பாகமாக பிரித்து 12 ராசிகள் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். அதுக்கு மேஷம், ரிஷபம், மிதுனம், அந்த மாதிரி. இந்த சூரியனானது மேஷ ராசியில் எப்போ நுழையுதோ அதை மேஷ சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சூரியன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு மாதம் சுமார், அது சித்திரை மாதம் அப்படின்னு பேர். அடுத்து ரிஷப ராசியில் நுழையக்கூடிய காலகட்டம் ரிஷப சங்கராந்தி அப்படின்னு பேர், அது வைகாசி மாதம். இப்படி 12 ராசிகள்லையும் சுற்றி வரும்போது 12 மாதங்களும் உண்டாகிறது. அதே நேரத்தில் இந்த 12 ராசிகள்லையும் 12 மாதங்களுக்கும் ஏன்
தேதி வித்தியாசம் வருது, மொத்த எண்ணிக்கை வித்தியாசம் வருது அப்படின்னா, இந்த பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதை ஒரு முழுமையான வட்டம் அல்ல, அது ஒரு நீள்வட்ட பாதை. அதனால அந்த ராசிகளோட நீளம் அப்படிங்கிறதும் கூடும் குறையும். அதனால அதில் சூரியன் சுற்றி வரக்கூடிய காலகட்டங்கிறதும் கூடும் குறையும். அதை பொறுத்து தான் இந்த மாதங்களுடைய எண்ணிக்கைங்கிறதும் நாட்களோட எண்ணிக்கைங்கிறதும் மாறுது. நமக்கு இந்த மேஷ சங்கராந்தி அல்லது ரிஷப சங்கராந்தி அப்படிங்கிறத எப்படி முடிவு பண்ணுறது, அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணிதத்தின்படி கிரகங்களுடைய ஸ்புடத்தை எங்கே இருக்கு, எவ்வளோ வேகமாக சுற்றுது, எப்போ அடுத்த இடத்துக்கு போகுது அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு தான் பஞ்சாங்க கணிதர்கள் பஞ்சாங்கம் மூலமாக அதை கணிச்சு கொடுக்குறாங்க. அந்த மேஷ சங்கராந்தியை கணக்கு பண்ணுற போது அது காலையிலையும் நடக்கலாம், மாலையிலையும் நடக்கலாம், இரவிலையோ நடுராத்திரியிலையோ கூட நடக்கலாம். அப்போது முதல் தேதி, மாதத்தினுடைய முதல் தேதி எது அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு சில விதிமுறைகள் பஞ்சாங்க கணிதத்தில் இருக்குது. சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை உள்ள பகல் அளவு நீளம் அகஸ் அப்படின்னு பேர். அதை எடுத்து அந்த அகஸுக்கு முன்னாடியே சங்கரமணம் நடந்துச்சுன்னா, அதாவது கிட்டத்தட்ட சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி சங்கர அஸ்தமனம் சங்கராந்தி நடந்தால் அன்றைக்கே அந்த மாதத்தினுடைய ஆரம்பம். அப்படி இல்லாமல் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அல்லது இரவில் சங்கராந்தி நடந்தால் அடுத்த நாள் தான் புது மாதத்தினுடைய தொடக்கம், முதல் தேதி. இப்படி ஒரு விதிமுறை இருக்கிறது. அதனால் இந்த தேதியை முடிவு பண்ணுறது அப்படிங்கிறது பஞ்சாங்க கணிதர்கள் அந்த மேஷ சங்கராந்தி நடக்கக்கூடிய நேரத்தை கணக்கு பண்ணி அதன் பிறகு தான் அறிவிப்பாங்க. அதனால தான் நம்ம தமிழ் தேதிகள் நிரந்தரமானதாக இல்லை, மாதங்களுடைய எண்ணிக்கையும் நிரந்தரமானதாக இல்லை. தைப்பொங்கல் அப்படிங்கிறது தை மாதம் 1ஆம் தேதி. அதுக்கு நம்ம மகர சங்கராந்தியை பார்க்கணும். சூரியன் மகர ராசியில் எப்போ நுழையுது அப்படின்னு சொல்லி அந்த சங்கராந்திங்கிறது இப்போது 14ஆம் தேதி, இந்த வருஷம் ஜனவரி 14ஆம் தேதி சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு நடக்குது. அதனால் தமிழ்நாட்டு நேரப்படி பார்த்தா 15ஆம் தேதி தான் தை 1ஆம் தேதி. அதே மாதிரி மலேசியா, சிங்கப்பூர்லேயும். மற்ற நாடுகளில் சில நாடுகளுக்கு அந்தந்த நாட்டு சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் பகல் அகசி இதையெல்லாம் சேர்த்து பார்த்து தான் அந்தந்த நாடுகளுக்கு அந்தந்த நகரங்களுக்கு தேதியை முடிவு பண்ணணும். அப்படி பார்க்குற போது இப்போது யூரோப்பில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லண்டனில் அந்த மேஷ சங்கராந்தி அப்படிங்கிறது 14ஆம் தேதி சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே நடந்துருது. அதனால் அங்கே எல்லாம் 14ஆம் தேதி தை 1ஆம் தேதி. இந்தியாவில் தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் மலேசியா, சிங்கப்பூரில் 15ஆம் தேதி, ஜப்பான், கொரியா, ஆஸ்திரேலியாவிலாம். அதனால தான் இந்த தைப்பொங்கல் தேதி அப்படிங்கிறது மாறுது. அதுக்கான காரணம் அதுதான். சரி, இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது பஞ்சாங்கம். இந்த மேஷ சங்கராந்தியை முடிவு பண்ணுறதுக்கு கணக்கு இருக்கு இல்லையா, அந்த கணக்கில் வித்தியாசம் இருக்குது. கணித முறையில் வாக்கிய கணிதம் அப்படின்னு ஒன்று இருக்குது, திருக்கணிதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் அதை ஒட்டி மலேசியாவிலையும் சிங்கப்பூர்லேயும் பல நூறு வருஷங்களாக வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. மற்ற வெளிநாடுகள் எல்லாம் திருக்கணித முறைப்படி விரதங்கள், விசேஷங்கள், மாதப்பிறப்பு எல்லாத்தையும் முடிவு பண்ணுறோம். இதில் வாக்கியம் சரியா, திருக்கணிதம் சரியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது சம்பந்தமாக என்னோட யூடியூப் வீடியோ சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது. அந்த வீடியோக்களை பார்த்து விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக திருக்கணிதம் அப்படிங்கிறது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. அதாவது
கிரக நிலைகள், கிரகங்கள் இந்த தேதியில் எங்கே இருக்குது, எப்போ அடுத்த இடத்துக்கு போகுது, அடுத்த ராசிக்கு போகுது, அடுத்த நட்சத்திரத்துக்கு போகுது அப்படிங்கிறதெல்லாம் திருக்கணிதப்படி உள்ளது. விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது, கண்களால் பார்த்து நிரூபிக்கக்கூடியது. அவ்வப்போது திருத்தங்கள் செய்யப்பட்டது. வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது பல நூறு வருடங்களாக திருத்தங்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு கணித முறை. அந்த வகையில் தமிழ்நாட்டிலும் மலேசியா, சிங்கப்பூரிலும் வாக்கிய பஞ்சாங்கப்படி பொங்கல் தேதியை நிர்ணயம் பண்ணுறோம். அதன்படி 15ஆம் தேதி. மற்ற நாடுகள் எல்லாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி, அந்த திருக்கணிதப்படி செஞ்சாலும் கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பேன், சிட்னி, அடிலைட், இந்த 3 நேர மண்டலங்கள், அதுக்குள்ளே உள்ள நகரங்கள், இதெல்லாம் திருக்கணிதப்படி 15ஆம் தேதி தான் தை 1ஆம் தேதியாக வருது. ஆஸ்திரேலியாவிலேயே பெர்த் அந்த நேர மண்டலம் மட்டும் 14ஆம் தேதி தை 1ஆம் தேதியாக முடிவு செய்யப்படுது. அப்புறம் மற்ற நாடுகளெல்லாம் வந்து தை 14ஆம் தேதி தான். இங்கே கிழக்கு எடுத்துக்கிட்டால் பிலிப்பீன்ஸ், கம்போடியா, தாய்லாந்து, இந்தோனேசியா, பர்மா, இந்தியாவுக்கு மேற்க உள்ள ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள், ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள நாடுகள், இதில் எல்லாம் 14ஆம் தேதி. இப்போது தை பொங்கல் எந்த தேதி அப்படிங்கிறது முடிவு பண்ணியாச்சு. ஒவ்வொரு நாட்டுக்கும் எந்த நேரத்தில் பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது அடுத்த விஷயம். இந்த பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது, முதல்ல பொங்கல்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பொங்கல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய திருவிழா. அந்த விவசாயிகள் சூரியனை வழிபடக்கூடிய திருவிழா. ஏன்னு சொன்னால், அவர்கள் விவசாயம் செய்து முந்தின காலகட்டத்தில் நெற்பயிர்கள் எல்லாம் வந்து 6 மாதம், ஆடி மாதம், சுமார் ஆடி மாதத்தில் விதை விதைச்சு மார்கழி மாதத்தில் அறுவடை செய்வாங்க. அந்த அறுவடை செஞ்ச புது நெல்லில் அரைச்சி புது அரிசி எடுத்து புதுசாக அடுப்பு கட்டி புது பானை வச்சு வீட்டுக்கு வெளியில் வாசலில் வச்சு பொங்கல் செய்வாங்க. செஞ்சு அந்த பொங்கலை சூரியனுக்கு படைச்சிட்டு, அதாவது விவசாயத்துக்கு சூரியன் இல்லாமல் விவசாயம் நடக்க அப்படிங்கிற வகையில் சூரியனை படைச்சு வழிபடக்கூடிய ஒரு திருவிழா. அடுத்த நாள் விவசாயத்துக்கு உறுதுணையாக இருந்த மாடுகளுக்கு மாட்டுப் பொங்கல். உலகத்திலேயே தான் வளர்த்த, தனக்கு உறுதுணையாக இருந்த ஒரு மிருகத்துக்கு, ஒரு விலங்குக்கு திருவிழா எடுத்த முதல் இனம் தமிழினம்தான் அந்த மாட்டுப் பொங்கல். அப்புறம் காணும் பொங்கல் அப்படின்னு, அது வந்து நம்ம குடும்பத்தில் உள்ள பெரியோர்களை, மூத்தவர்கள் எல்லாம் கண்டு பேசி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு, நம்ம குடும்பத்தில் அடுத்து இனிமேல் என்ன செய்கிறது. ஏன்னா எல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் தான் வருமானம், பெரிய வருமானம். அந்த வருமானத்தை வச்சு தான் குடும்பத்தில் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அடுத்து கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, இல்லை புதுசாக வீடு கட்டுறது, இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறது. இந்த வேலைகள்லாம் இல்லைன்னா புதுசாக ஒரு நிலம் வாங்கலாமா, அல்லது ஏற்கனவே ஏதாவது கடன் இருந்தால் கடனை தீர்க்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கலந்து பேசி பெரியவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு நாள். அது காணும் பொங்கல். ஒரு வருஷம் முழுக்க பயன்படுத்தின பொருட்கள், பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு, போக்கி விட்டு புதுசு வாங்கிக்கிறது அல்லது புதுசு செஞ்சுக்கிறது. இதெல்லாம் வந்து போகி பண்டிகை. இப்படி போகி, பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், அப்படி 4 நாட்கள் திருவிழாவாக நடக்கும். இது முழுக்க முழுக்க விவசாயிகளோட திருவிழா. இதுக்கும் இந்து மதத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இந்து மத பண்டிகை இல்லை இது. ஏன்னா தமிழ்நாட்டில் விவசாயம் செய்யக்கூடிய, நிலம் வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், தாய்மொழியால் வேறுபட்ட, அதாவது தெலுங்குக்காரவங்க,
கன்னடக்காரவங்க, இங்கே இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, இப்படி எந்த வேறுபாடும் இல்லாமல் விவசாயிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக கொண்டாடக்கூடிய திருவிழா. விவசாயம் இல்லாமல் மற்ற தமிழர்களும் செய்யக்கூடிய திருவிழா. ஆக பொங்கல் அப்படிங்கிறது சூரியனுக்கு படைக்கக்கூடிய ஒரு திருவிழா, சூரியனை வழிபடக்கூடிய விழா. அப்போது அந்த சூரியனுக்கு படைக்கிறது, சூரியனை வழிபடுறது அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா, சூரிய உதயத்துக்கும் பிறகு. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பொங்கல் வைக்கிறது இல்லை. சூரியன் உதித்த பிறகு அது ஏறும் பொழுதில், நம்மளை நோக்கி வரக்கூடிய பொழுதில், உச்சி பொழுதுக்கு முன்னாடி. அப்புறம் இறங்க ஆரம்பிச்ச ஒரு படம் பின்னால் போயிடுது, அப்போ செய்கிறதும் இல்லை. உச்சி பொழுதுக்குள்ளே பொங்கல் வச்சு சூரியனுக்கு படைக்கிற ஒரு திருவிழா. அப்போது சூரிய உதயத்துக்கும் பிறகு இப்போல்லாம் அதில் நல்ல நேரம் பார்த்துக்கிறது முறை. ராகு காலம், அமாவாண்டா, குளிகை இதுகளை தவிர்த்துட்டு நல்ல நேரம் பார்த்து செய்வாங்க. மற்றபடி இந்த மேஷ சங்கராந்தி அப்படிங்கிறதுக்கும் பொங்கல் வைக்கிற நேரத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இங்கே தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா இப்போ சில பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, மேஷ சங்கராந்தியா மகர சங்கராந்திக்கு பிறகு தான் மாதம் பிறக்குது, மாதம் பிறந்த பிறகு தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. மாதம் பிறக்கிறது எப்போ, தை 1ஆம் தேதி எப்போ அப்படிங்கிறது ஏற்கனவே பஞ்சாங்க கணிதர்கள் அதுக்கு ஒரு விதிமுறை வச்சுக்கிட்டு முடிவு பண்ணி, இத்தனாம் தேதி இங்கிலீஷ் தேதிக்கு இத்தனாம் தேதி, தமிழ் 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்க கொடுத்த பிறகு தை 1ஆம் தேதி பொங்கல், அவ்வளவுதான். அப்புறம் மகர சங்கராந்தி எப்போ நடக்குது அப்படிங்கன்னு பார்க்கறது இல்லை. மகர சங்கராந்தி சாயங்காலம் நடந்தாலும் அன்னைக்கே தான் 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்களே. அப்போ 1ஆம் தேதி காலையில் தான் பொங்கல், சூரியன் உதிச்சதுலேருந்து உச்சி பொழுதுக்குள்ள. அதுதான் சரியான முறை. இப்போ சில நேரங்களில் சூரிய அந்த மகர சங்கராந்திங்கிறது சாயங்காலம் 6 மணிக்கு கூட நடக்கும். தஞ்சாவூர் நேரப்படி பொதுவாக 6 மணிக்கு மேலே தான் தை மாதத்தில் 6:30 மணி 6:15 மணி அந்த மாதிரி தான் சூரிய அஸ்தமனம். சூரிய அஸ்தமனத்துக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே 6 மணிக்கே சங்கராந்தி ஆகுது அப்படின்னாக்க அன்னைக்கு தான் 1ஆம் தேதி. அப்போது அன்னைக்கு தை 1ஆம் தேதினு முடிவாயிடுச்சு. அப்போ அந்த தை 1ஆம் தேதி காலையில் தான் பொங்கல் வைக்கணுமே தவிர சங்கராந்தி ஆன பிறகு தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி 6 மணிக்கு மேலே, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே, மாலை 6 மணிக்கு மேலே பொங்கல் வச்சு எப்போ பொங்கல் பொங்கி எத்தனை மணிக்கு சூரியனுக்கு படைக்கிறது, சூரியன் அஸ்தமானம் ஆக பிறகு இரவில் வச்சுக்கிட்டு யாருக்கு படைக்கிறது? இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணும். சூரியன் அவருக்கு படைக்கிறது தான் பொங்கல். அல்லது அடுத்த நாள் சூரியன் மறைஞ்சிருச்சு, மறுநாள் சூரியன் கிளம்பி வரட்டும், மறுநாள் செய்வோம் அப்படின்னு சொல்லி 2ஆம் தேதி, தை 2ஆம் தேதி பொங்கல் வைக்கிறதா? ஆக இந்த கருத்துங்கிறது தவறான கருத்து. தை 1ஆம் தேதி எது அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா அந்த தை 1ஆம் தேதி தான் பொங்கல், அதுவும் காலையில். அந்த வகையில் தான் இப்போது இந்த பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது முடிவு பண்ணப்படுது. இந்த பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது எல்லா நாடுகளுக்கும் எல்லா நகரங்களுக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஏன்னு சொன்னால், நம்ம சூரிய உதயத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்கிறோம். சூரிய உதயம் தஞ்சாவூரில் பொதுவாக சுமார் 6 மணி, மலேசியா சிங்கப்பூரில் 7 மணி, லண்டனில் பார்த்தோம்னா சில மாதங்களில் 4:30 மணி 5 மணிக்கே சூரிய உதயம் ஆயிரும். சூரிய அஸ்தமனம் 7:30 மணி 8 மணி. சில மாதங்களில் சுமார் 7:30 மணி அல்லது 8 மணிக்கு தான் சூரியன் உதிக்கும். சாயங்காலம் 4:30 மணி அல்லது 5 மணிக்கெல்லாம் சூரிய அஸ்தமனம் ஆயிடும். அப்போது இந்த சூரிய உதயத்தை பார்க்கணும் அந்தந்த நகரத்துக்கு. அப்புறம் அதில் ராகுகாலம் யமகண்டம் பார்க்கணும். இந்த ராகுகாலம் யமகண்டம் அப்படிங்கிறதும் நிரந்தரம் இல்லை. இப்போ பொதுவாக தமிழ்நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை 4:30 ராகுகாலம் சாயங்காலம் அப்படின்னு சொல்லுவோம். இது பொதுவானது. ஆனால் இந்த பகல் அளவு நீளுது அல்லது சூரிய உதயம் லேட் ஆகுது, தை மாதத்தில் 6:30 மணிக்கு சூரிய உதயம் ஆகுதுன்னா அப்போ இந்த ராகுகாலங்கிறதும் 1/2 மணி நேரம் தள்ளி போகும்.
அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் பகலளவு நீண்டால் அந்த ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறதும் நீண்டு போகும். 1.5 மணி நேரம் இல்லை, கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு கூட போகும். சில மாதங்களில் சுருங்கி சுமார் 1 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் 10 நிமிஷம் தான் இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு நகரத்துக்கும் நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம், இந்த விஷயங்கள் எல்லாம் உலக நாடுகள் முழுவதுக்கும் காலண்டர் தயார் பண்ணி காலண்டராகவும் கொடுத்துருக்கேன். அதில் 365 நாளைக்கும் நல்ல நேரம், ராகு காலம் எல்லாமும் கொடுத்துருக்குறோம். அந்த வகையில் அந்த பொங்கல் வைக்கிற நேரம் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு நாட்டுக்கும் வேறுபடும். அதுலேயே ஒவ்வொரு டைம் ஜோனுக்கும் மாறும், ஒவ்வொரு நகரத்துக்கும் மாறும். ஸோ அதனால தான் இப்போது ஆஸ்திரேலியா அப்படின்னா 4 டைம் ஜோன் இருக்குது. பெர்த்து, அடிலைடு, சிட்னி, பிரிஸ்பேன். அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டாக்கா அந்த மாதிரி இருக்குது. நியூயார்க்கு ஒரு டைம், சிக்காகோங்கிறது ஒரு டைம், சான் பிரான்சிஸ்கோங்கிறது ஒரு டைம். அப்போது அந்தந்த நாட்டினுடைய சூரிய உதயம், பகல் அகசு, அதை பொறுத்து ராகுகால யமகண்டம், இதையெல்லாம் துல்லியமாக கணக்கிட்டு எந்த நேரத்துலேருந்து அந்த நேரம் வரலையும் பொங்கல் வைக்கலாம் அப்படிங்கிற லிஸ்ட்டு நம்ம தயார் பண்ணி கொடுத்துருக்கேன். அது இங்கே வீடியோவிலேயே சைடில் ஒரு நாளில் பார்த்துக்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னுடைய kannanpanchangam.com அப்படிங்கிற வெப்சைட்லேயும் பார்த்துக்கலாம். அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் +91 8754542217 அப்படிங்கிற நம்பரில், அல்லது மலேசியா நம்பர் +6016 7579395 நம்பரில், அல்லது சிங்கப்பூர் நம்பர் +65 8135 9922 இந்த நம்பர்லையும் வாட்ஸ்அப் பண்ணியும் கூட கேட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த பொங்கல் வைக்கும் நேரத்தில் ராகுகால யமகண்டம் குளிகையை பற்றி சொன்னோம். ஹோரை என்று ஒன்று இருக்கிறது. 1 மணி நேரத்திற்கு ஒரு ஹோரை என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சில ஹோரைகள் நல்ல ஹோரைகள், சுப ஹோரைகள், சில ஹோரைகள் கெட்ட ஹோரைகள் அப்படின்றலாம் பிரித்து வச்சுருக்கிறாங்க. 7 கிரகங்கள், 7 நாட்களுக்கும் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. இதில் சந்திரன், புதன், சுக்கிரன், குரு இந்த 4 ஹோரைகளும் சுபஹோரைகள். சுபகாரியங்கள் எல்லாம் செய்யலாம். அதாவது திருமணம், கிரக பிரவேசம் போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். சூரியன், சனி, செவ்வாய் இந்த ஹோரைகள் அசுப ஹோரைகள். இந்த ஹோரைகளில் பொதுவாக சுபகாரியங்கள் செய்வது நல்லதில்ல என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த பொங்கலுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற போது, இந்த ஹோரைகளிலேயே ஒவ்வொரு ஹோரைக்கு ஒரு விஷயம் நல்லது என்று தனியே ஒன்று இருக்கிறது. உதாரணத்துக்கு சூரிய ஹோரை என்றால் அது மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மருந்துகள் எடுப்பதற்கு சிறப்பான நாள். ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறு ஹோரையில் மருந்துகள் சாப்பிடலாம், எடுக்கலாம். அதுபோல் செவ்வாய் என்பது நெருப்பு சம்பந்தப்பட்டது. நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள், அதாவது செங்கல், சூளை, அடுப்பு பற்ற வைக்கிறது, பொதுவாக புதிதாக அடுப்பு கட்டுறது, ஒரு ஹோட்டல்னா புதுசாக அடுப்பு செட் பண்ணுறது, மிஷினரிஸ் இயந்திரங்கள் நிர்மாணம் பண்ணுறது, ஆயுதங்கள் சம்பந்தப்பட்டது, அருவா, கத்தி, இந்த மாதிரி ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் ரண சிகிச்சை, ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்டது, இப்படி விஷயங்கள் எல்லாம் செவ்வாய் ஹோரையில் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய பொங்கல் அப்படிங்கிறது புதுசாக அடுப்பு கட்டி புதுசாக அடுப்பு பற்ற வச்சு புது பொங்கல் செய்கிறது. முந்தின காலகட்டத்திலெல்லாம் இன்னமும் கூட சில கிராமங்களில் பொங்கல் அடுப்பு அப்படின்னே மண்ணால் 5 கல்லை செய்வாங்க, செஞ்சு காய வச்சு வச்சுருப்பாங்க. அதில் தான் பொங்கல் வைப்பாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கம் மாறிக்கிட்டு வருது. ஆக அடுப்பு மூட்டுதல் முதல் அடுப்பு பற்ற வைக்கிறது, புதுசாக பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வைக்கிறது அப்படிங்கிறது செவ்வாய் ஹோரையில் செய்யலாம், அது நல்லது. அடுத்ததாக இந்த பொங்கல் அப்படிங்கிறது சூரியனை வழிபடக்கூடிய திருவிழா அப்படின்னு சொன்னோம். அதனால் சூரிய ஹோரையில் சூரியனுக்கு படைக்கிறது நல்லது, சிறப்பானது.
ஆக செவ்வாய் ஹோரையில் அடுப்பு பற்ற வச்சு அது 1 மணி நேரம், அதுக்கு பிறகு பொங்கல் பொங்கி சூரிய ஹோரையில் சூரியனுக்கு வச்சு படைக்கிறது சிறப்பு. அப்படிங்கிற வகையில் இது அசுபகாரியத்துக்கு ஒதுக்குறதா நினச்சிக்கிட்டு நம்ம பொங்கலுக்கு அந்த செவ்வாய் ஹோரை சூரிய ஹோரையை ஒதுக்க தேவையில்லை, தாராளமாக செய்யலாம். அதன் அடிப்படையில் தான் அந்த காலையில் முதல் நேரம் என்பது செவ்வாய் ஹோரையிலும் சூரிய ஹோரையிலுமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த நேரம் என்பது அந்த ஹோரைகள் இல்லாமல் சுபஹோரையில் இருக்கிறது. மற்ற திருவிழாக்கள், பண்டிகைகள், விரதங்கள், விசேஷங்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு என்னோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட kannanpanjangam.com அப்படிங்கிற வெப்சைட்டில் அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ், ஆர்டிகிள்ஸ்லாம் இருக்குது, அதையும் பாருங்கள். உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இது வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சுருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.